காட்டு யானம் அரிசிய நேத்து சொன்ன மாதிரி சமைச்சு சாப்பிட்டும் பார்த்தாச்சு. சமையல பொறுத்தவரைக்கும் மினிமம் ஒரு 8 மணி நேரம் இந்த அரிசிய ஊற வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ண முடியும். அதே மாதிரி நாங்க குக்கர்ல பண்ணல, ஓப்பன் வெசல்ல பண்ணதுனால ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆச்சு அது வேகறதுக்கு. அண்ட் டேஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க உளுந்தஞ்சோறு சாப்ட்டுருப்பீங்கல்ல. ஸோ அந்த உளுந்தம் சோறுக்கு என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ, அதே ஒரு பதத்துல இருக்கும். லைக் பிசுபிசுப்பு தன்மை கலந்த மாதிரி இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் காட்டு யானம் கிராப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்டா வளரக்கூடிய ஒரு கிராப்பு. அண்ட் சப்போஸ் இந்த கிராப் வளர்ற இடத்துல ஒரு யானை புகுந்துருச்சுன்னா, அந்த யானையே வெளியில தெரியாத அளவுக்கு உயரம் அதிகமா இருக்கும். அப்படின்றதுனால இதுக்கு காட்டு யானம் அப்படின்ற ஒரு பேர் வந்ததா சில குறிப்புகள் சொல்லுது. ஸோ டயபெட்டிஸ் வியாதி இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் தாராளமா இந்த அரிசி சாப்பிடலாம். பட் போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல்ன்னு சொல்லும்போது, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேக வச்ச அரிசி ஒரு பவுல் சாப்பிடுறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பவுல்ல வெஜிடபிள்ஸ், தால்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ தட் அவ்வளோ ஈஸியா கிளைசெமிக் லோட் உங்க பிளட்ல ஏறாம இருக்கும். ஸோ லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் மட்டும் கிடையாது. அத தாண்டி இதுல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ரீட் பண்ணி பாருங்க.